பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது 104வது நாள் 105வது எபிசோடு 17/1/2026 தி லாஸ்ட் நைட் அப்படின்னு ஒரு எபிசோடு. ஃபைனல் நைட்டா? ஃபைனல் நைட், லாஸ்ட் நைட் கிடையாது, ஃபைனல் நைட். அது இங்கிலீஷ் படத்தோட இம்பாக்ட். ஆமாம். ஸோ அதனால் இல்லையே இது வேணாம், லாஸ்ட் நைட் நல்லாவே இல்லையா, அது ஒரு மாதிரி இருக்குது இல்லை? ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அப்போ ரைட், ஓகே. சரி, இங்கிலீஷ் படத்து எஃபெக்ட்டு ரைட். இதில் இருந்து என்னென்னா, இதில் ரொம்ப முக்கிய நிகழ்வுகளாக என்னென்னா, திவ்யாவுடைய ஃபினாலே வீக்கில் போடுற அந்த ஃபைனல் கண்டஸ்டருக்கான வீடியோஸ், அதுக்கப்புறம் சபரி, அதுக்கப்புறம் அரோரா. ஸோ அவ்வளோதான். ஏன்னா நேற்று விக்ரம் சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சொல்ல குட் நைட் சொல்லிட்டாரு. எப்படியா இருந்தாலும் அரோராவுக்கு கடைசி அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த வீடியோ அதன் பிறகு எல்லாருமே வழிகூட்டி அனுப்பிட்டு ஒளிபரப்பு நிறுத்துகிற விஷயங்கள் தான் இன்றைக்கி நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. நான் பொதுவாக லைவ்லாம் பார்க்கவே மாட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே லைவ் தான். அது ஏன்னா 100 நாள் வாழ்ந்த மனிதர்களோட இதுக்கப்புறம் அது நிற்க போகுது அப்படின்னும் போது அந்த ஒரு ஃபீலோடு அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் விரிவான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ முக்கியமாக ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே திவ்யா தான் வந்தாங்க. ஆமாம், இல்லை திவ்யாவோட ஏவி கட் பண்ணி இருந்த விதமும் சரி, திவ்யா ரியாக்ட் பண்ண விதமும் சரி, ரொம்பவே நிகழ்ச்சியாக இருந்தது. அவங்க ஏவியே எப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க தனிமையா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஏவியில சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேருக்கு அதாவது பிக் பாஸ் பேசுறாரு இல்லையா ஒரு வாய்ஸ், அவர் சொல்லும்பொழுது நீங்க நிறைய பேரோட தனிமை இந்த வீட்டில் நீங்க நிறைய தனியா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், எங்க சண்டை அப்படின்னாலும் அவங்கள போய் அவங்களுக்காக நின்ன ஒரு ஆளா திவ்யாவை நம்மளால பார்க்க முடியும் இந்த வீட்டிலன்னு சொன்னதா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ஏவியில விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏவி அவங்களது. அது உள்ள வந்ததுல இருந்து அவங்க பேசின விஷயங்கள்ல இருந்து எல்லாமே அதில் ரொம்ப நல்லாவே கட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல மூமெண்ட்ஸு. அதாவது திவ்யா மாதிரியான இருக்கிறவங்க எப்படின்னா, எந்த அளவுக்கு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்களோ அந்த அளவுக்கு இந்த அப்படியே பயங்கரமாக அப்படியே எல்லா ஷாட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு கைடு எல்லாம் அந்த அழுகையை ஒரு கட்டத்தில் பிக் பாஸுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம இதை நிறைய பார்க்குறாங்க மேம். நான் கூட நான் சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். கனி நம்ம இந்த துறவி தேல் கதை நம்ம எவ்வளோ வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். அந்த கதையை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஏன் அதாவது அரோரா கிட்ட நினைக்கிறேன், என் பசங்கிட்ட கூட சொல்லுவேன், ஒரு இடத்துல கொட்டு ஊந்துக்கிட்டே இருக்குன்றதுக்காக நம்ம தாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று நம்ம காப்பாற்ற இயல்புடையவன் தான் நம்ம. ஆனால் காப்பாற்றுறது எப்படி கொட்டு விழாமல் எப்படி காப்பாற்றணும்னு யோசிக்கணுமோசரம், கொட்டுதுன்றதுக்காக நம்ம நல்லவன்றதுக்காக போய் பாதிக்கப்படணும் அவசியம் இல்லைன்ற அந்த விஷயம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசின நிறைய விஷயங்கள் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த ஏவிலே வாய்க்கு இப்படி ஒரு க்ளோஸ் வச்சிருந்தாங்க. அது வனம் மாதிரி வாயை திறப்பாங்கன்னு பேசுறதுக்கு அந்த ஷாட் வச்சிருந்தாங்க. அது ஒரு ஃப்ரீஸாவே இருந்தது. ஆக்சுவலா அதை பார்த்தப்பறம் தான் பயங்கரமா சிரிச்சோம். ஓ இப்படி கத்திருக்குமா அப்படின்ட்டு. அதே மாதிரி பிபி சொன்னாரு, ஜாக்கி கூட சொன்னாங்க, எஸ் சொல்ல கத்துக்கங்க அப்படின்னாரு. அப்படியே ஆப்போசிட்டா நான் இப்பதான் எனக்கு புரியுது உங்க கூட பிபி பேசிட்டு இருக்காருன்ட்டு. யார்கிட்ட சொன்னாரு தெரியுமா? அதை அமித் கிட்ட சொன்னார். எப்படின்னா சே நோ டு அக்செப்டபிள் வே அப்படின்ட்டு, அதை இன்ன அக்செப்டபிள் வேல அப்படின்ற விஷயத்தை அவர் இவர்கிட்ட சொன்னார், நம்ம அமித் கிட்ட சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்தாளப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. இறக்கிற கோயினி சுரக்கும் அதை அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்னும் போது பார்க்குறாங்கன்னும் போது மகிழ்ச்சி தான். ஓகேவா? அது இப்போ ஃப்ரெண்டாக வேற ஆயிட்டாருங்கிறதுனால இட்ஸ் ஓகேன்னு சொல்கிறேன் நான். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா பிபி நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அடிக்கிறதுக்கு தான் என்னது சொல்லுங்க. என்ன சொன்னாரு இந்த என்னது இத்தனை வருஷம் பிபில நான் இருந்திருக்கேன், ஆனா இந்த பிபி தான் நான் ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி ஒரு பிபின்னு சொன்னாரா இல்லையா? ஏன்னா நான் பேசிட்டு இருக்கேன் அவரோட ஃப்ரெண்டா. நீங்க பேசிட்டு இருக்கீங்க மேடம். அது நிறைய மாற்றங்கள் இருந்தது. காரணம்னா பிக் பாஸாவே இல்லை இந்த சீசன்ல. நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சுக்கு தேனத்தந்தா என்ன ஆகும்? நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சுக்கு தேனத்தந்தா என்ன ஆகும்? தந்தன்னான தந்தான நானே தந்தன்னானே தனன்னானா தந்தன்னானா தந்தன்னானே
அதில் நெகிழ்ச்சியாக வந்து அடுத்தது வந்து சபரி வருவார். அதில் வந்து அவர் எவ்வளோ கேஷுவல்னா அண்ணா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போடா அப்படின்னு. இதெல்லாம் வந்து இவங்க கட் பண்ணிட்டாங்க. அந்த 1 ஹவரில் தான் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபன்னாக இருந்தது. கவுண்டர் கொடுக்கறது, கனி வந்து சொல்லுன்னு சொல்கிறது, அந்த மாதிரியான ஃபன் மொமெண்ட் வந்து இதில் நிறைய இருந்தது. ஆனால் எல்லாம் மொக்க ஆளுங்களாக கூப்பிட்டு வந்தாலும் கூட நிறைவு பகுதி வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும் கூட திவ்யா வந்து உண்மையிலே வந்து இந்த என்ன சொல்கிறது அனகொண்டா வந்து இழையிறதுக்கு வருமே அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட சுற்றி அந்த அம்மா போகும்போது ஏதோ பாவப்பட்டு ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு கட்டிப்பிடிச்சி கொடுத்தா நறுக்குன்னு கட்டிப்பிடிச்சி போயிருக்காரு திவாகர். இந்த மாதிரியான கேவலமான செயல்கள் எல்லாம் பண்ணி இந்த ஆளால் எல்லாருக்கும் ஐயா கூடி அம்மா கூடின்ற மாதிரி வாழ்வு வேற. இன்னைக்கு அமித் நேத்துலாம் சொல்கிறேன், நேற்று வினோத் எல்லாரும் வச்சுக்கோங்க. ஆமாம் நல்லா ரொம்ப நல்லா பாய்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க மேடம். அதை ஆடி தள்ளி வருதா ரொம்ப அந்த இடத்துல அமித்தெல்லாம் நவுத்தி நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க. இல்ல மேடம் அப்படி இல்ல, நம்ம இல்ல அப்புறம் எதுக்கு இருக்கும் நம்மளது வந்து கொஞ்சம் இருக்கு, இவ்வளவு பச்சையாலாம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு இருக்கும். இல்ல அது எனக்கு தெரியும் ஜெயக்கி, நீங்க எங்கிட்ட போய் சொல்லிட்டு பிறந்தாத்து பெருமையை உடம்புறந்தான்ட்ட பீத்திண்டாலான்னுவாங்க எங்க அம்மா. என்ன மேடம்? பிறந்தாத்து பெருமையை உடம்புறந்தான்ட்ட பீத்திண்டாலான்னுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. சரியா? சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். அதுதான் திவ்யாவோட ஏவியில் அது மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டியிருந்தாலும் கூட அவர் பேசின விஷயங்கள் உண்மையிலேங்க நிற்க வச்சு அந்த பிள்ளைய அழ வச்சு தாங்க அமிச்சார். அழுது புழிஞ்சு அழுது யூ ஆர் மைன் அப்படின்றத கடைசியாக சொல்லிட்டாரு. அது அதை விட என்னன்னா சீக்கிரம் போங்க, இல்லைன்னா ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சி என்னது விசி சீக்கிரமா போமா, ரொம்ப நேரமா உங்களுக்கு மட்டும் ஐயோ எனக்கு ஆர்டிகுலேட்டா இந்த இடத்துல வார்த்தை வர மாட்டேது. ஐயோ ஐயோ இல்லம்மா நீ சீக்கிரம் கிளம்பு, இன்னும் வரமாட்டேங்க. ரொம்ப நேரம் நான் உங்களுக்கு மட்டும் டைம் கொடுத்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லியே கரெக்டான கூட நீங்க ரொம்ப நேரம் இருந்தாம நான் இன்னும் உங்க கூட நிறைய நேரம் இருந்தேன்னு சொல்லுவாங்க வெளியில. சீக்கிரமா போமா அப்படின்னு அவரு பயம் அவருக்கு. ஆக்சுவலி இல்ல ஏற்கனவே அவர் சொல்லிட்டு இருக்காங்க திவ்வு ஆமே திவ்வு அப்படின்னு. இன்னைக்கு கூட வந்து சரி நீங்க நியாயத்துக்கு நியாயம் பாருதா என்ன பண்ணியிருக்கணும், அவங்க பேர் என்னது ஆதிரை கேட்டாங்கல்ல பிக் பாஸ் முத்தா பிக் பாஸ் கொடுத்துருக்கணுமா இல்லையா? சத்தமே வரல. அதேதான் அந்த எல்லாரும் கொடுத்துட முடியாது மேடம். அதேதான் இங்க நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லையா ஜாக்கி, எல்லாருக்கும் தான் இந்த வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ அவங்களோட ஏவி ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருந்தது பிக் பாஸ் கொடுத்தது. அதாவது எல்லாருக்குமாக நிற்கிற ஒரு திவ்யான ஒரு ஆளை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், நிறைய தனிமை நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் ஐ வில் பி தேர் ஃபார் யூ, ஐ ஆம் யூ ஆர் மைன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க டைலாக்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அப்படியே வந்து அப்படின்றாங்க. அது எனக்கு இந்த சீசன்ல ரொம்ப பிடிச்சது வந்து இந்த என்னது லாஸ்ட்ல சொல்லுவாங்களே என்ன பிக் பாஸ் அது இதெல்லாம் ஒரு சேலா பிக் பாஸ்ன்ற மாதிரி வந்து அது வந்து திவ்யாவோட அந்த சிக்னேச்சர். அது ஏதாவது ஒண்ணு அப்புறம் பி சொல்லுவாங்களா நாளைக்கு, அப்புறம் சி வேற முடிஞ்சிச்சா மாட்டின சார். ஒன்றும் இல்லை மேடம், இந்த காமெடியெல்லாம் பயங்கரமா இருக்குது. பயங்கரம் இருந்துட்டு போட்டோன்ற. சரி அவங்களோட ஏவி முடியும். அவங்க அதன் பிறகு தான் வந்து வீட்டுக்குள்ளார போவாங்க. வீட்டுக்குள்ளார போன உடனே வந்து எல்லாருமே ஹக் பண்ணுவாங்கங்க. அவங்கள வீட்டுக்குள்ளார போய் எல்லாம் ஹக் பண்ணி அவங்களுக்கு சமாதானம்லாம் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதன் பிறகு சபரியோட ஏவியை விட எனக்கு என்னவோ திவ்யாவோட ஏவியும் அரோராவையோட ஏவியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேடம் அது அவரும் ஆண்டானே எடிட்டர்களும் ஆண்டானே அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு பாட்டு யாரு அரோராவுக்குலாம் ஆரம்பிக்கிற பாட்டுலாம் பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு மாதிரி நீலாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி அந்த பாட்டு அப்படின்ற மாதிரி. ஏன்னா கனிலாம் சொல்லுவாங்க அரோரா இங்க என்ன வந்து பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல, துஷார் கூட சுத்திட்டே இருக்குன்ற மாதிரி எல்லாருமே கொடுக்குற பஞ்சு தான் அது. அதுல இருந்து அது பண்ணது வந்து ரொம்ப நல்லாவே. அதே மாதிரி அப்படியே ஹோஸ்டே சொல்லுவார் அரோரா சிரிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஹோஸ்டே வந்து டிடிஎஃப் ஹோஸ்ட் கையிலே வாங்கினதுல அந்த மொமெண்ட் எல்லாம் வந்து செமையா இருந்தது. அரோராவோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல சாங்ஸ். அதுவும் வந்து யாரோ அந்த பாட்டு தான் கூடலோ அப்படின்னு ஒரு பாட்டு வருமே ஜாக்கி, அந்த பாட்டு தான். ஸோ அடுத்து யார் சபரியும் வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடுவார். ஃபீல் ஆன முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் கிட்ட அவர் கேட்பார். அதான் ஜாக்கி சொன்ன அந்த மொமெண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. தம்பின்னு சொல்லிட்டா போயிடுவேனே அப்படின்னு நின்றுட்டே இருப்பார். ஆக்சுவலாக அப்படின்னு இது போதுனே அப்படின்ட்டு உள்ள ஓடுவார். அது ரொம்ப கியூட் மொமெண்ட். அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க, அது என்ன தெரியல. அதன் பிறகுதான் வந்து அரோரா வரும்போதே என்னன்னா அழக்கூடாதுங்கிற ஒரு முடிவோட தான் வருவாங்க. பட் அரோராவுக்கும் ஏதாவது ஒரு
என்ன சொல்றது, இந்த பாயிண்ட டச் பண்ணா அரோராவும் அழுதுருவாங்கன்ற ஒரு ஏங்க பாயிண்ட் இது ஒரு மைண்டு கேமுங்க. இது அங்கே இருக்கிறப்பயோ உங்களுடைய பிடிச்சது பிடிக்காதது உங்களுக்கு என்ன சொன்னால் நீங்கள் வந்து டெம்பர் ஆவீங்க, உங்களுக்கு என்ன கேம் வச்சா நீங்கள் வெளியில் அனுப்பலாம். ஆச்சரியம் என்ன தெரியுமா ஜாக்கி, ஒரு மாதிரி 25 வருஷம் டிராவல் இன்னுமே வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல. என்ன அடுத்த செகண்ட் நம்ம இப்படிதான் இன்னைக்கு நடப்போம், சப்பாத்தி தான் பிடிக்கும்னு எடுத்துட்டு வந்து வச்சா எனக்கு தோசை அப்படின்றது இன்னி வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம், சரி எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டில் வெறும் 100 நாளுக்குள்ளார கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. 1967 அண்ணா வந்து சட்டசபையில் பேசினார். ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலே என்ன சுயமரியாதை திருமணுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா? அடுத்தது வந்து இருமொழி கொள்கை தான். எது 3 மொழி கொள்கைலாம் கிடையாது, இனிமேல் தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கை தான். அது மட்டும் கிடையாது, மதராஸ் மாகாணம், மதராஸ் ரெசிடென்சி, மெட்ராஸ் ரெசிடென்சின்ற பேரை தமிழ்நாடுன்னு பேரை மாற்றிருக்கோம். இந்த 3 விஷயத்தையும் உங்களால் மாற்ற முடியும்னா டெல்லியில் இருக்கிறவங்க மாற்றுவான். ஆனால் மாற்றும் போதே ஒரு அச்சம் வரும். அந்த அச்சம் இருக்கும் வரை இந்த அண்ணாதுரை தான் ஆழ்வான். ஏன்னா மாற்றும் போது அச்சம் வரும், மக்கள் வெகுண்டெழுவார்கள். அந்த அச்சமுள்ள வரை இந்த அண்ணாதுரை தான் ஆகிறான் என்று பொருள் அப்படின்னார் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளும் வச்சுக்கோங்களேன். இந்த அச்சம் அதனால அந்த ஒரு வைப் இருந்துட்டு இருந்தாலும் அது நல்லா இருக்கும். உண்மையிலேயே அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அரோராவை வந்து ஃபர்ஸ்ட் அரோராவது குதிப்பாங்கங்க, 3 பேரும் அழுதுன்னு இருப்பாங்க. ஏவி போட்ட 3 பேருமே பிழிஞ்சு எழுதுறாங்க, அரோரா மட்டும் தான் குதிச்சுன்னு இருக்கும். ஏவி முடிஞ்சது. அது என்ன பிரச்சனைனா, இப்போ அவங்க டைட்டில் இப்போ இந்த வருஷம் வந்து இப்போ நாளைக்கு டைட்டில் வின்னர் யாரும் ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 75 நாள் வரலையுமே வந்து யார் டைட்டில் வின்னருன்னு தெரியல. 80வது நாள் 90வது நாள் வரலையுமே நம்மளுக்கு டைட்டில் வின்னர் இல்லை. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, இந்த வந்த 4 பேருமே வந்து யார் ஜெயிச்சாலும் ஒன்றும் பிரச்சனைன்ற மைனலே வந்துட்டோம். சபரி ஜெயிச்சாலும் ஓகே, அரோரா ஜெயிச்சாலும் ஓகே, திவ்யா ஜெயிச்சாலும் ஓகே, விக்ரம் ஜெயிச்சாலும் ஓகே. ஓகே. ஆனால் இதில் வந்து என்ன சொன்னோமே, அரோரா ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ வந்து இப்போத்தைய செய்திப்படி வந்து விக்ரமும் அரோராவும் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்றதும், சபரியும் திவ்யாவும் தான் இருக்கிறாங்க. திவ்யா வந்து ஏதோ சொன்னாங்களாம், அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது கை தூக்கும்போது மட்டும் அண்டர்ஆர்ம்ஸ் நான் ஷேவ் பண்ணல, அதனால ஏதோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதோ கவர்டாக ஒரு ட்ரெஸ் வந்துச்சான். அப்போ பாரு நோட்டட் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, யார் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இந்த 4 பேரை யார் ஜெயிச்சா தே ஆல் ஆர் டிசர்வ். இது மாதிரி ஒரு வருஷமும் இந்த மாதிரி ஆகும்போது என்னன்னா, இந்த இந்த நல்லா ஒரு வீட்டில் உட்காந்து நல்லா தீனியெல்லாம் தின்னுட்டு, ஏன்னா நீ எனக்கு என்ன செஞ்சு கீச்சன்னு கேட்பாங்கல்ல, இந்த சேம் ப்ராசஸ். அதே தான் வந்து இந்த ஜெயிக்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தனும் ஒரு கேட்பான், இவர் என்ன தான் செஞ்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி எவனா போட்டு போவான். ஆமாம், அவர் என்ன தான் செஞ்சார், ஏன்னா அவர் எதுவுமே செய்யாம 100 நாள் இருந்தார். ரித்விகா டைட்டில் அடிக்கும்போது இந்த விமர்சனம் வந்தது, மிக்சர் தின்னிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எடுத்து வைக்க வேண்டியது. இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் ஆயிடுச்சு. இப்போ ராஜு வின்னர் ஆகும்போது ராஜு மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, அவங்க மிக்சர் நீ என்ன கீச்சிட்டேன்னு நான் கேட்குறேன். நான் இல்லை நீ என்ன கீச்சிட்ட, இன்னும் நீ இது வரையிலும் கீச்சிருக்க, நான் பொதுவாக கேட்குறேன். இல்லை இந்த விமர்சனத்தை வந்து நல்ல மெத்தப்படுத்திங்களே வைப்பாங்கன்னு சொல்ல வரேங்க. அதாவது இவ்வளவு நாள் இவ்வளவு போட்டிகளில் எல்லாருடைய மனசையும் புரிஞ்சு நாமினேட் ஆகாமல் ஓட்டில் வந்து மக்கள் போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கான். அந்த வெற்றியை வந்து இவனுக்கு எப்படி வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவானுங்க. அந்த வெற்றியவே சுவைக்காத அளவுக்கு வந்து மிச்சர் தாட்டுட்டு இருந்தாங்க. சண்டை போட்டான்னு சண்டை போடலன்னு எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க அந்த கழுதை குதிரை கதை. தள்ளிட்டு போனா ஒரு மாதிரி பேசுவாங்க, ஏறி உட்காந்து ஒரு மாதிரி பேசுவானு, உட்கார வச்சு ஒரு மாதிரி பேசுவானுங்க. என்னன்னு இந்த உலகம் பேசிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த 4 பேரில் வந்து எல்லாருமே வந்து என்னை பொறுத்தவரையிலையும் டிசர்வ் கண்டஸ்டன்ஸ் தான். எனக்கு இந்த கழுத கதையை விட அந்த அர்ச்சனா இந்த இருந்தாங்கல்ல, அன்பு அவங்க வந்து வெளியில ஒரு தடவை ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் என்ன இது பண்ணிட்டேன் அப்படின்னா, என்ன பண்ணாலும் ஏதாவது பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது குண்டாயிட்டப்ப பயங்கரமா குண்டாயிட்டீங்க, இனிமே உங்களுக்கு வாய்ப்புகளே வராது. அப்படிங்களா, சரி வாய்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இதனாலதான் வாய்ப்பு வந்தது, அப்படிங்களா, சரி. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் எப்படி வந்து வரப்போறீங்க ஒரு ஆங்கரா, ஓ அப்படிங்களா, சரி. நீங்க தான் வந்திருக்கீங்க, சூப்பர், ஓ அப்படிங்களா, சரி. ஒரு கட்டத்தில் நான் எப்படி ஆயிட்டேன்னா, ஹீன்னு சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அப்படியே கடந்து போறோம் தான், அந்த விமர்சனங்களை அப்படியே எதிர்கொள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து ராஜ் ஜெயிக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க, மிச்சம் ஏங்க அந்த சீசன் எவ்வளோ ஹாப்பியா, எவ்வளோ ஒரு ஃபன் மோடு, உழுந்து சிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்னுமே மறக்க முடியாது. நான் தீ குளிச்சிருவேன், நான் ஏதாவது சொல்லிடுவேன், பார்த்துக்கோ, என்ன நீ தான் கண்ட்ரோல் பண்ணும். காலைல குளிக்கலன்னு அப்படிதான் இருக்கும், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
அதே விஷயத்த நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு வர அவரை. அதுக்கப்புறம் பாவனி ஏதோ பயங்கரமா பிரச்சனை பண்ண குளிச்சுட்டு வந்துடு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு. ஐயோ அதெல்லாம் சர்க்காசம் டு த கோர்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே. இந்த இடத்துல வந்து யாரு அரோராவுடைய வீடியோ எல்லாமே என்னன்னா அவங்க கேள்வி கேட்ட விதம், அவங்க எப்படி அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ சொல்ல வந்தது கரெக்டாக அரோரா கேட்டுட்டீங்க. திவ்யா வந்து இப்போ டைட்டில் போனாங்கல்ல, ஆமாம், ஒரு இந்த வெற்றிக்கு வந்து மக்கள் ஓட்டு போகிறது கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் தேவையா இருக்கு. நீங்க இயல்பா இருக்கிறதே இங்க வந்து பிரச்சனை வச்சுக்கோங்களேன். ஏன்னா அரோரா வந்து 4 பாவக்காய் ஜூஸ் குடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு. பாயிண்ட் ஆனால் பரவாயில்ல, நான் வச்சிருந்தேன் இந்த பாயிண்ட்டை சொல்றதுக்கு. ஏன்னா அரோரா ரொம்ப ட்ரை பண்ணுவார் பிக் பாஸ், எல்லாருக்கும் நிறைய பேசுவார். அரோரா பார்த்தீங்கன்னா சிரிச்சுனே தான் இருக்கும். அந்த வீடியோ முடிஞ்சோன்னா கை தட்டும் பயங்கரமா, எப்படி உனக்கு ஓட்டு விழும் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த பிபிக்கு வந்தாலே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எமோஷன் தேவையா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு ரொம்ப இயல்பாக இருந்தது, அதனாலே எனக்கு தெரிஞ்சிடும் அது வராது. ஆனால் நம்ம ஆசை அது, ஏன்னா அது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது. அது ரொம்ப இயல்பாக இருந்தது அது. ஆனால் அந்த இயல்பு மட்டும் இல்லை, ஒரு சின்ன சோகமும் தேவையா இருக்கும். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, சோகம் இல்லாதவங்களாம் சோகத்தை பற்றி இந்த தன்வரில் உள்ள சோகத்தை எடுத்து வரும். அவனாட்டு வந்து கஷ்டப்பட்டுனா டேய் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா இருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போடா. அந்த அந்த இதுவுமே வந்து ராஜோட வித்தியாசமா இருக்கும். ஒரு சோகமெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார், ஒன்றும் சொல்றதுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக தான் இருந்தேன், அழகா இருந்தான்னு வருவார். இருந்தாங்கன்னா சொல்றது எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவார்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உனக்கு வந்து உடனே வந்து அது மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்னு வச்சுருவாங்க. மிச்சர் தின்னுட்டு இருந்தாங்க போயிட்டு வந்தாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அரோராவுடைய அந்த வீடியோ முடியும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் அதில் இருக்கும். காலுக்கு க்ளோஸ்அப் வைங்கப்பா அப்படின்னு சொன்னது, காலுக்கு க்ளோஸ்அப் வச்சது, அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக அரோரா வந்து டொஃபோமைன் டூ மச்ல இருப்பாங்க. ஆமாம் அவங்க பாஷையில் சொல்ல கனி வெளியே போயிடுவாங்க. இந்த கனி பத்தியா போக ஏதாவது ஒன்று அங்கங்கே வெடி வச்சுட்டு போயிடும். இன்னைக்கு கூட பத்தியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அவங்க அங்கங்க, அதாவது தத்துவத்தை வந்து விதைச்சிட்டு போயிடும். என்னதான் இருந்தாலும் வயசு வெளியே தெரிஞ்சிருச்சு கியூட்டி பை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இன்னைக்கு லைவ்ல வந்து எதுவும் வெளியே போகாத மாதிரி இவங்க நிறைய பேசுவாங்க. இவங்க தூங்குறோம் போறோன்றதுனால என்னென்னோ பேசி அடிச்சு விடும். அது மாட்டுன்னு எதிர் விட்டு அங்கிளுக்கு யாருக்கோ தெரியக்கூடாது, ஆச்சா போச்சா அப்படிலாம் வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்க. ஸோ இதில் என்னென்னா அரோராவுக்கு பிக் பாஸ் முடிக்கும்போது எப்படி இருந்தது வீடியோ எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லி முடிக்கும்பொழுது ஒரு விஷயத்துக்கு அழுவாங்க. அதாவது ஃபேமிலியே நிராகரிச்சதுன்னு சொன்னீங்க, உனக்கு நிறைய ஃபேமிலி இருக்கு அப்படின்றதும் மை கேர்ள் அப்படின்லாம் சொல்லுவார் அவர். அது மாதிரிலாம் ஃபேமிலின்னு இதுவுமே அழ ஆரம்பிச்சுடுவாங்க. அது வரலையும் ஹாப்பியாக இருப்பாங்க, அழக்கூடாதுலாம் பேசிட்டு வருவாங்க. கேட்கலான்னே நினைச்சேன் ஜாக்கி அவர்கிட்ட. இல்லை உங்களே வம்புக்கு இழுக்கல ஜாக்கி, எப்படியாவது வந்து உள்ளார விட்டுருங்க டமால். என் பாயிண்ட் என்கிட்ட உறிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு என் பாயிண்ட் என்ன நான் என்ன பண்றது சொல்லுங்க. சரி இறக்கிற கேள்வி சொல்றோம். நீங்க உறிஞ்சு இல்லை மேடம், இல்லை 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 நோ ஷோரா நீங்க உறிஞ்சு ஆமா 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 பாயிண்ட் என்கிட்ட கண்டிப்பா கண்டிப்பா. எஸ் எஸ் ஐ காட் இட், நவ் ஐ காட் இட். எஸ் 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 எஸ். இடம் பொருள் பார்த்து இதயத்தை மாத்து, இது ஒரு காதல் கூத்து. விழிகளை பார்த்து விரல்களை சேர்த்து உயிரினில் என்னை கோர்த்து, என்னை போல எவரும் உன்னை காதலிக்க முடியாது, முடியும் என்றால் கூட அவனை காதலிக்க முடியாது. அதாவது என்ன போல உன்னை யாரும் லவ் பண்ண முடியாது, அப்படியே முடியும்னா அவனால அது முடியாது, அது அவனை காதலிக்க முடியாது. எப்படி ஓ என்ன வரி தெரியுமா, இந்த வரியில ஊந்தாங்க இந்த பாட்டு வரியில பா சம படம். மிஸ்கினுடைய வந்து ஒரு மிகச்சிறந்த ஃபிலிமில் இந்த படம் வந்து முதன்மையான படம். அப்புறம் மற்ற படங்கள்லாம் இந்த வரி அவ்வளோ நல்ல வரி பாருங்க. சரி. ஸோ அரோராவுக்கு வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த அப்பா அம்மா இல்லாத விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்போது அழுதுருவாங்க. அதன் பிறகு அவங்க ஹாப்பி ஆகிட்டே எதுவும் சொல்லுவாங்க. அந்த அங்கே பெரிய ஃபோட்டோ ஒன்று இவருக்கு வச்சுருப்பாங்க வினோத்துக்கு, இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் சின்னது பண்ணியிருந்துருக்கலாம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். எப்போவுமே ஐ லவ் யூ அப்படின்வாரு. ஐ லவ் யூ டூ அப்படின்லாம் சொன்னோன்னே, இது அவனுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, கொஞ்சம் பீத்திக்கிட்டு இருந்திருப்பேன் என்ன பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல லெசன் லேர்ன்ட். அது அந்த அந்த டிசிஷனை டக்குன்னு எடுக்கணுங்கிறது வந்து லெசன்ஸ் லேர்ன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்குள்ளே ஒரு கதை பண்ணி என்னென்னோ பண்ணி ஏதோ சொல்லி. இதில் என்னன்னா பணப்போட்டியை வந்து இவர் எடுக்க சொல்லியிருக்காரு. சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்லு அப்படின்ட்டு இவர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. பிரச்சனை யாருக்கிட்ட, இது ஜியோ இது ரம்யா ஜியோ கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அது போய் சொல்லி ஒன்றும் சொல்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் வந்து நீங்கள் நிறைய நடந்துன்னு வச்சுக்காங்களேன். இப்போ உதாரணத்துக்கு என் ஒய்ஃப் வந்து 12th எழுதும்போது பேப்பர் எடுத்து கொடுத்தாங்க, அதோட அப்படியே முடிஞ்சிச்சு கதை ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி எதுக்கு தேவையே இல்லாமல்
ஓகேவா? பட் சாங் செலெக்ஷன் வாஸ் சோ குட். ஆமா, உண்மையா அதுவும் அரோராவுக்கு வந்து செம சூப்பரான சாங் செலெக்ஷன்யா. அதுக்கு மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம், மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம், நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சுக்கு தேனை தந்தா என்ன ஆகும். சரியான சாங், வரி, ஃபோட்டோஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கட் பண்ணியிருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக், குட். எஸ். ம். அந்த என்ன பாட்டு ஜாக்? இன்னொரு ஒரு பாட்டுமே ரொம்ப ஏன் நல்லா வாய நீங்க இப்போ வந்து நல்லா நல்லா குந்தாணி மாதிரி உட்காந்து தேடிட்டு அதை முன்னாடியே நீங்க பண்ணிருக்கணும். ஓகே. சரி, இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு ஏவி அந்த அடுத்த சில விஷயங்கள் தான். அதற்கு முன்னாடி கமெண்ட்டுகளை பார்த்துருவோம் ப்ளீஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவும் வந்து கெட்டு போகவில்லை, டக்குன்னு உடனே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சூப்பர். அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சரியா? இப்பொழுது நாம் கமெண்ட்டுக்கு சென்று விடுவோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து விஜி சுதாகர் அவங்களோடது. பர்ஃபெக்ட் ரிவ்யூ, தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிங்கி, என்ன கூட சின்ன வயசுல பிங்கின்னு எனக்கு பேர் வச்சிருந்தாங்க தெரியுமா? பிங்கிமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேற என்னென்ன பேர்லாம் உங்க செல்ல பேர்கள்? எங்க அப்பா வந்து குட்டிமான்னு சொல்லுவாரு, தாத்தா வந்து குட்டி. குட்டி, உன் தம்பிக்கும் குட்டி, உனக்கும் குட்டி. ஆமா, குட்டிமா நான். ஓகே. குட்டி குட்டிமா. குட்டிமா, அது குட்டி, இது குட்டிமா. இப்போ எதுக்கு என்னோட செல்ல பேர்கள் இங்க? இல்லை கேட்குறேன். இல்லை அவனும் ஒரு பேரை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம். எங்கள் அப்பா அதுக்கே வந்து அப்பம் பேரை கைத்தொடை உபயோகப்படுதா அப்படின்னு சொல்லி தான் நான் ஜாக்கி சேகராகவே மாறினேன். தனசேகரன் ஜாக்கி சேகரம் மாறினேன். உங்களுக்கு வந்து ஒன்று வந்து சுதா, இதுலேயே 3 பேர் 3 பேர் இருப்பாங்க. ஒன்று சுதா, ஜானகி, லோசனி. ஜானகி தேவி ராமனை தேடி இருமிழி வாசல் திறந்து வைத்தால், அதான மேடம்? ஆமா, ஜானகி. அப்புறம் லோச்சனா. What is there to laugh now? லோச்சனா. நீதான் என் தேசிய கீதம், ரஞ்சனோ ரஞ்சனா ரஞ்சனோ ரஞ்சனா, ஒரு பாடலில். இல்ல இந்த சுலோச்சனா, சுலோச்சனா கிடையாது, சூ கிடையாது, சூ கிடையாது, லோச்சனா லோச்சனா லோச்சனா. ஓகே, ஜானகி, லோச்சனா, சுதா. சுதா. சரி. ஜானகி, ஜானு, ஜானகி, ஜானு, ஜானகி, ஐ ஜானு. ஜானு, ஏய் ஜானு. ஓகே, பிங்கி சொல்லியிருந்தாங்க, அண்ணா அக்கா நான் வந்து உங்கள் பிக் பாஸ் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டு ஐ ட்ரூலி லோச், ஏய் லோச், ஜான், ஏய் ஜானு, ஏய் ஜானு, ஏய் ஜானு, ஏய். உனக்கு வைக்கிற பேர்லாம் இப்போ நான் கூப்பிட ஆரம்பிக்கட்டுமா? எல்லாரும் என்னென்ன பேர்லாம் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? ப்ளீஸ் கேரியா. கேரியா. டீசெண்டாக இருந்துட்டா நம்மளும் டீசெண்டாக இருந்துருவோம். எங்கே இருக்க மாட்டேது, நம்மளுக்கு டீசென்சியே இருக்க மாட்டேது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். பிங்கி சொல்லியிருந்தாங்க, ஆனால் இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக வந்து நான் உங்களோட ரிவ்யூஸ் வாட்ச் பண்ணுறேன். உங்களோட ரிவ்யூஸ் பார்க்கும்போது ஐ ஃபீல் ட்ரூலி அமேஸ்டு. அது வந்து ஒரு ரிவ்யூஸ் மாதிரி கிடையாது, ஒரு ஃப்ரீ அட்வைஸ் மாதிரி, வந்து ஃப்ரீ லைஃப் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்னோட சிப்ளிங்ஸ் வந்து என்னுடைய வந்து டிஸ்டன்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களால வந்து நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். அவங்கள பற்றி ரிமெம்பர் ஆகி ரொம்ப வந்து என்ன நானே நிறைய ஹர்ட் பண்ணிக்கிட்டேன். உங்க வேர்ட்ஸ் தான் வந்து மேட் மீ பாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட். உங்களோட பிகாஸ் ஆஃப் மை எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் ஐ வாஸ் ஈவன் காசிங் பெயின் டு மை ஹஸ்பண்ட். அவர் தான் என்ன வந்து ஒரு உலகமாவே கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாரு. நேத்து நீங்க சொன்னீங்க இல்லையா, உலகமா நம்மள கன்சிடர் பண்றவங்க நம்ம கூடவே இருக்காங்க. நம்ம யார் யாருக்கும் நம்ம நின்னுட்டு இருப்போம், யாரையோ நம்ம வந்து பாத்துக்கிட்டு நினைப்போம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாம வந்து நம்மள நோக்கி நம்மளுக்காக அன்பு செலுத்துறோம் நிறைய பேர் நம்ம நிராகரிப்போம் நிறைய நேரத்துல. அது ரொம்ப கொடுமை. அது லேட்டர்லி ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கன்னா, அதுதான் வந்து அரோரா வந்து அதுதான் வந்து அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அரோராவுக்கான உலகம் வந்து துஷார் மட்டும்தான். ஆனால் துஷாருக்கு அப்படி கிடையாது. துஷாருக்கு நிறைய உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அப்படி வந்து பண்ணுவானான்றது அந்த பொண்ணு அதை வந்து புணர்ந்துமே அங்கே சூப்பராகவே இருந்தது ஆக்சுவலி. ஸோ அந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் ரொம்ப லாங் பண்ணேன் சிப்ளிங்ஸ். நான் வந்து என்ன
என்ன ஹர்ட் பண்ணி என்கிட்ட இருந்து வந்து தூரம் போனவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு. ஓகே. பட் தேங்க் யூ ஃபார் கிவிங் அட்வைஸ், சச் மீனிங்ஃபுல் அட்வைஸ் த்ரூ யுவர் வேர்ட்ஸ். நான் இப்போ நிறையா வந்து மாறி இருக்கேன். என்னோட எக்ஸாக்ட் டைம் நீடடுக்கு உங்களுடைய அட்வைஸ் எனக்கு கரெக்டாக பொருத்திக்க முடிஞ்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. எழில் வந்து ரொம்ப நல்ல வீடியோ, ஐ டோட்லி அக்ரின்னு சொல்லியிருந்தாங்க. பிரியதர்ஷினி அவங்களும் வந்து ட்ரூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. பாமா காமா வந்து அண்ட் மாரீஸ்வரன், லதா இவங்க 3 பேரும் நமக்கு ஹாய் சொல்லி நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. நக்கீரன் கிட்ட வந்து லவ் யூ தலைவா இன்னும் 2 நாள் தான் சொல்லியிருக்காப்ல. அண்ட் மாரீஸ்வரன் சொல்லிட்டேன் நிறைய லவ் கொடுத்துருந்தாருன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இரண்டாவது கமெண்ட் ஆனி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து 100% கரெக்ட். பீயிங் அ மாம் ஆஃப் 2 யங் டாட்டர்ஸ், நான் வந்து ஐ ஸ்டார்டட் லவ்விங் ஹர் அரோராவை. ஐ ஹோப் ஷி ரீச்சஸ் ஹைட்ஸ் அண்ட் சேனலைஸ் ஹர் கோல்ஸ் இன் தி ரைட் பாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு சில பேர் கூட கமெண்ட் போட்டுருந்தாங்க. இதுல கூட அந்த பொண்ணு என்ன கிழிச்சுது, அது என்னவோ அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப வந்து கமெண்ட் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து திவ்யா வந்து டான்ஸ் ஆனது வந்து இதான் ரியல், மொத்தத்தில் நடிப்பு அப்படின்ற மாதிரி கமெண்ட்டுகளும் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய கருத்து, நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்கருத்து இருக்கு இல்லையா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அண்ட் விமலன் அவர்கள் எப்பவும் போல ஹாய் சொல்லியிருந்தாரு. கலை அவங்க வந்து ரொம்ப தெளிவு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் சோ வாட் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பியூட்டி வித் பிரெயின் அரோரா, ஐ விஷ் வந்து ஜென்சி கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நானுமே வந்து என்னுடைய டாட்டர் கிட்ட வந்து அவளுடைய வீடியோஸ் நான் வந்து காமிச்சேன். ஹவுஸ் ஐ செட் ஷீ பி பிரேவ், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னாங்க. சூப்பர். அண்ட் சத்யா மகேஸ்வரியும் மாரீஸ்வரன் அவர்களும் நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிலா ஸ்ரீதர் சொல்லியிருந்தாங்க, எனக்கும் அரோராவை ரொம்ப பிடிக்கும், லைக் மை டாட்டர்ஸ். பிபி இஸ் a mirror of society. அது வந்து கமல் சொல்லியிருப்பார் அடிக்கடி. ஐயோ நான் வேற எக்ஸோஸ்ட்னு சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்க. சரி பரவாயில்ல. ஓகே, கமெண்ட் எடுத்துக்கிட்டு நான் சொல்லுங்க. இல்ல எக்ஸோஸ்ட்னு அவங்க அந்த கமல்னு பேரை படிக்காம எக்ஸோஸ்ட்னு சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்கன்னு நான் கமல் கமெண்ட் எடுத்து கொடுத்து நீங்கள் தான் எனக்கு தெரியுது. மகாலட்சுமி சொல்லியிருந்தாங்க, ஹாய் ஜாகி சர்ன்னு சுதாமா, அரோரா வாழும் லைஃப் எல்லா பெண்களுக்கும் வேண்டும் என்ற ஆசை. அவங்கள பார்த்து சந்தோஷப்படும் பெண்கள் வந்து அக்செப்ட் பண்றாங்க, அவங்களுக்கு பிடிக்கிறது. அவர்களை பார்த்து பொறாமை கொள்ளும் சில பெண்களுக்கும், அப்படி நம்ம வீட்டு பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு எண்ணம் கொண்ட சில பெண்களுக்கும் பிடிக்கிறது இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி உடனே குழந்தை பெற்று டக்குன்னு உங்களுடைய வாழ்க்கையை இருந்து அதன் பிறகு வந்து ஒரு இந்த குழந்தைய பார்த்துக்கிறது, புருஷனை பார்த்துக்கிறதுன்ற அந்த உழற்சியிலே நிறைய பேர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாருக்குமே அரோராவை ரொம்ப பிடிக்கும். அந்த அவங்க யாருக்குமே கட்டுப்படாத ஒரு சுதந்திரமான ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்போனாலும் நான் சமைப்பேன், எப்போனாலும் சாப்பிடுவேன், எப்போனாலும் எழுந்திருப்பேன், எங்கே வேணாலும் போவேன், யார் கூட வேணாலும் படத்துக்கு போவேன், பிரச்சனையே கிடையாது. அந்த வாழ்க்கை வந்து வரணும்னா அதுக்கு நிறைய தியாகங்கள் பண்ணணும். ஒரு கட்டத்தில் கொஞ்சம் தனிமை வந்து கொஞ்சம் பயமுறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். பயமுறுத்தாமல் அதை வந்து கடந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ அரோரா வந்து அந்த எனக்கு யாருமே இல்லைன்றது ஒரு ஃபீல் இருக்குல்ல தனியாக, அந்த டைமில் வந்து பிக் பாஸ் சொல்லுவார், நாங்கள் எல்லாரும் இருக்கோம், விஜய் சேவி சொல்லுவோம், நாங்கள் எல்லாமே இருக்கோம். இப்போ அது மாதிரி நிறைய பேர் வந்துருவாங்க. அதுதான் நம்ம வந்து சில நேரத்தில் வந்து நம்ம வந்து இவங்க தான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அப்படி இல்லாமல் உலகத்தில் நிறைய பேர் நம்மளுக்காக வந்து நிற்பாங்கன்றதான் அங்கே வந்து சொன்ன வந்த விஷயம் அரோராவில். ஏன்னா விக்ரம் அதை சொல்லுவாப்ல, இன்னைக்கு லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது செப்பரேட் சொல்லுவார், இதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்குடா அப்படியே வந்து தனியா மட்டும் எங்கேயும் இருந்துடக்கூடாது, கூட்டமா அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கூட்டமா ஜாலியா இருக்கிறது இப்படியே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா இதுக்கப்புறம் தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும், நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள முடியாது தனியாங்கிற மாதிரியும். அதுதான் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப வேலிட். தனிமை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு இதுவா தான் இருக்கும். ஓகே, அதனால தான் மனிதன் கூடி வாழ இயல்புடையவன்றதுனால தான் அங்கங்கே ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு வைக்கும்போது எல்லாரும் அங்கே கலந்துக்கணும் போகணும். அதுவும் இல்லாத இன்னைக்கு காணும் பொங்கல்ன்றதே வந்து அந்த மாதிரியான விஷயம் தான். பெரியவர்கள் வந்து சிறியவர்களை பார்த்து அவங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபன் மூமெண்ட்லாம் இங்கே நீங்கள் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. அதனால அது வந்து தனிமை வந்து ரொம்ப கொடுமையானது. அதுதான் உண்மை. ஓகே, ஸோ பாமதி சொல்லியிருந்தாங்க, குட் மார்னிங் ஜாக்கி அண்ட் சுதா, நீங்கள் 2 பேரும் வந்து நல்ல கருத்துக்களுடன் பேசி எங்களுக்கும் வந்து பலவற்றை புரிந்து கொள்ள வைத்ததுக்கு நன்றி. பிபி நிகழ்ச்சியை வந்து சமூகத்தோடு சேர்ந்து விளக்கங்கள் தந்தமைக்கும் நன்றின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப முக்கியம். சுதா, ஷார்ட்டான பெண்கள் எப்பவுமே அறிவாளிகள் தான், அதனால ஜாக்கி புண்ணியம் பண்ணியவர் ஆகிறார். யார் இந்த கமெண்ட் சொன்னது? பாமதி குலராஜன். பாமதி எஸ், என்ன பாமதி இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே, நான் என்ன செய்யறது ஜாக்கி. ஓகே, காவலில் நிலை கொள்ளாது தாவிடும் மனது, காரணம் துணையில்லாமல் வாடிடும் வயது, ஆசை கொள்ளாமல் கொள்ளும் அங்கம் தாழாமல் துள்ளும், என்னை தீண்டாடும் மோகம்
இதயம் உன்னோடு கூடும் இதயமே ஹோ உதயமோ சொல் நீரும் வேரும் சேர வேண்டும். தேங்க்யூ. ஓகே, அடுத்து மெர்லின் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. அரோராவை வந்து ஐ ஸ்டார்டட் லைக்கிங். அவங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸை கரெக்டாக பேசும்பொழுதே வந்து எனக்கு அவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பர்டிகுலராக வீக்கெண்ட் ஷோவில் ஆஃப்டர் எஃப்ஜே வந்து அவங்க வந்து வேலிட் பாயிண்ட்ஸ் வச்சாங்க. ஸ்ட்ரெயிட் டு பாரூஸ் ஃபேஸ். ஷீ மைட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸ் அவுட் சைட் வேர்ல்ட் இன் இனிஷியல் டேஸ் ஆஃப் பிபி. பட் நவ் வந்து அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஐ லவ் திவ்யா அண்ட் அரோரா போத் நவ் டேஸ் அ லாட். Both have their own flaws, but still being so confident with that flaws, not pretending as a perfect person. I wish either one can win இருக்காங்க. சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து நிலா ஸ்ரீதரோட கமெண்ட் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஜிவி சொல்லியிருந்தாங்க. தேர்ட் கமெண்ட்னு சொல்லாமல் நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நம்ம பண்ணுறோன்ட்டு. மூன்றாவது கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி அவங்களது. இவ்வளோ நாளும் வந்து சீசன் 2, சீசன் 3, சீசன் 4, 5, 6, 7, 8 இந்த எந்த சீசன்ல விட அதிகமாக இந்த சீசனில் உங்களுடன் அதிகம் கனெக்ட் ஆகி உள்ளேன். இனி இந்த வீடியோஸ் மிஸ் பண்ண போகிறேன், உங்களை மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கவலையப்படாதீங்க, டெய்லி வருவோம் நாங்க. அதேதான். இன்னொரு திங்கள் செவ்வாய் ஒரு சின்ன கேப் போடலான்னு இருக்கேன், தெரியல. அந்த நேரத்தில் நானே கூட ஒரு 10 நிமிஷம் ஏதாவது பேசி வீடியோ போட்டுருவேன். ஸோ வித்தவுட் ஃபெயில் வாங்க. எப்படியா இருந்தாலும் காலையில் சமைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் வீடியோவது இருக்கும். ஐ ப்ராமிஸ் இட். ஸோ வாட் அவங்களுடைய கமெண்ட்டும் படிச்சிட்டோம் நம்ம. அந்த பியூட்டி வித் பிரெயின் அரோரா சொன்ன விஷயங்கள். நாலாவது கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யசோதா அவர்களோடது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் திவ்யா டான்ஸ் தான். ஓகே, அப்படிங்கிறதும் சாரி. சுனில் சொல்லியிருந்தாப்புல, இன் நட்ஷல்ல இதுதான் பிக் பாஸ், பட் இந்த சீசன் வேற என்னென்னவோ நடந்துருச்சு. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சீசன் இந்த மாதிரியான பாசிட்டிவ் பிரேக் அவுட்ஸ் இன்னும் நிறைய பார்க்க விரும்புகிறேன், இன்ஸ்டெட் ஆஃப் மோர் ஹெட்ஏக் மொமெண்ட்ஸ். இப்படிக்கு ஒரு பிபி ரசிகன் போட்டிருந்தாப்புல, ரொம்ப நல்லா இருந்தது கமெண்ட். இந்துமதிங்கிறவங்க ஒரு பெரிய கமெண்ட் போட்டுருந்தாங்க. ஜாக்கி சுதா யாழினி பொங்கல் வாழ்த்து. நீங்க சொல்லும் பொழுது நான் எதை செய்ய மாட்டேன் என்று விஷயங்களை நம்ம வாழ்க்கை நம்ம வந்து செய்ய வைக்கும் என்பது உண்மையான விஷயம். நான் நிறைய பட்டிருக்கிறேன். ஏன்னா என்ன ஒன்று சிம்பிள், என் பொண்டாட்டி என்னை பொறிக்கின்னு சொன்னான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை சும்மா சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கும் வந்து நானும் என்ன நினச்சேன்னா, எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினச்சேன். நான் லவ்வே கிடையாது, எனக்கு கல்யாணமே ஆகாது. எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தேன், அதனால சொன்னேன். ஐயரு என்னமே ஐயர் பொண்ணுங்களே ஏதோ ஐயர் ஃபேமிலியே பிடிக்காது அந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இப்போ வேணாம் மேடம். அதேதான். அப்போ நாங்கள் மட்டும் பப்ளிக்கா, நீங்கள் மட்டும் பப்ளிக்கா என்ன பண்ணுறது மேடம்? அதாவது வீடு கொண்டு எழுதுனதே எல்லாம். ஹலோ சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து அப்படியே பொங்கி எழுந்துமோ ஒருத்தன் கமெண்ட் ஒரு 10 பேர் பொங்கல்ல 10 பேர் தான் பண்ணுறது. அப்படிதான். அதனால இந்த வீம்புக்கெல்லாம் பண்ணாம கோ வித் ஃப்ளோ, தட்ஸ் ஆல். அதனால நம்ம அடிக்கடி சொல்றது. எஸ். ஓகே. சோ இது வந்து நிறைய வந்து பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் பழகியவர்களிடமும் சொல்லியிருக்கிறேன். எனக்கு உங்கள் ரிவ்யூ வந்து மிக பிடிக்கும். ஒரு நாள் கேட்க முடியவில்லை என்றாலும் ஓகே என்றாலும் அடுத்த நாள் அதையும் சேர்த்து கேட்டு விடுவேன். பிபி வருடம் முழுவதும் இருந்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் மனிதர்கள் பற்றி படிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. நீங்கள் சொல்லும் மனிதர்கள் நம்ம வாழ்விலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைய விஷயத்தில் வழிகள் தாங்கி இருக்கிறேன். உங்கள் இருவரிடம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு உள்ளேன். மிக்க நன்றி இருக்காங்க. ரொம்ப நன்றி. Thank you so much. Okay. Super. Fifth comment, Saravanan avங்களோடது. Hi Jackie and Sudha ma'am, as you said and we too same that all are irritated with watermelon. Yes. But for this we have to blame Vijay Television only. Yes. Because even after his eviction you can see him in other shows of Vijay TV. I don't know why Vijay TV is not responsible and they are only for TRP rating. They promoting this Divakar. Okay. So we should blame Vijay TV first. Sorry to be hard. Keep rocking Jackie and we love your BB review இருக்காங்க. நன்றிகள். அண்ட் மம்மு பாப்பு சொல்லியிருக்காங்க, திவாகர் வந்து இஸ் இன் டெலியூஷனா. அசிங்கப்பட்டார் எபிசோட், ஹி டிசர்வ்ஸ் மோர் தென் திஸ்ன்னு சொல்லிட்டு ஜாக்கி பாடின அனைத்து சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்ததாம். யாரு? மம்மு பாப்பு சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் செல்லம் பிள்ளை
ஓகே, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, குட் மார்னிங், ஹாப்பி, ஹோப் திவ்யா வந்து டைட்டில் வின்னராக இருக்கணும்ட்டு, பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் சிங்கப்பூர், மலேசியா அண்ட் இந்தோனேஷியா இந்தியன் கம்யூனிட்டி. ஓகே, தேங்க்யூ. நன்றிகள். நெல்லை சீமை வந்து ஜாக்கி உங்கள் பாடலுக்கு வந்து ஒரு ஹார்ட்ஸ் கொடுத்துருக்கா அப்படி. அண்ட் தேங்க்யூ. காயா ஜாக்கி சார் லைவ்ல செம காமெடி, விக்ரம் அண்ட் திவ்யா டான்ஸ் மூமெண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ராஜபாண்டியன் வந்து அண்ணா ஆசை முகமா, ஓ விக்ரம் கூடயும் டான்ஸ் ஆடி சொல்றாங்க, நான் இருக்காங்க. என்ன ஓ நானும் பார்க்கலையா. ஆசை முகம், ஆசை முகம் மறந்து போஷே அதானே? ஆமா. ஓகே. ஓகே, சுகந்தி Yes. திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது அப்படின்னாங்க. அந்த வீடியோஸை சங்கமித்ராவும் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஜிவி அண்ட் அனுராதா, யசோதா, நந்தினி, சுந்தரமூர்த்தி சாரி, இவங்க எல்லாருமே வந்து நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. கார்த்திகேயன் வந்து அண்ணா ஆண்டின்னு லவ் கொடுத்துருக்காப்புல. கலை வந்து லவ், ஐ லவ் யூ, நம்ம 3 பேருக்குமே லவ் யூ சொல்லியிருக்காங்க. அண்ட் சந்திரா வந்து சொல்லியிருக்காங்க, அண்ணா அண்ணி எப்படி இருக்கீங்க, வாழ்த்துக்கள் இருக்காங்க, நன்றிகள், ஆல் குட். ஸோ இதுதான் கமெண்ட்டுகள் ஜாக்கி. சூப்பர். ஓகே, ஸோ கமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்னா குட்டி குட்டி விஷயங்கள் தான் நடந்துச்சு. அதாவது இவங்களுக்கு 3 பேருக்கு ஏவி போட்டு முடிச்சிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்கும் வந்து ஏவி, இந்த அழுகை எமோஷன்ஸ் எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு ஏவி போட்டிருந்தாங்க. உண்மையிலே அதுவுமே கொஞ்சம் ஓகே, நெகிழ்ச்சியாக தான் இருந்தது. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். இப்போ அந்த அந்த அழுகையில் வந்து நம்ம லைவ் பார்த்தோம். ஆமாம், அதில் வந்து எல்லாரும் அழுதாங்க. ஆமாம் ஜாக்கி. இப்போ கனி அழுதாகும் போது எஃப்ஜே வந்து முடியலாம் நகர்த்தி மைண்ட் வாய்ஸ், அட பாவி இப்படி தான் வந்து உட்காந்த ஊரே வந்து என்ன மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் போனால் கூட இப்படிலாம் நடந்தது இந்த வீட்டில், இப்படிலாம் ஒரு விஷயம் இருந்தது, அன்பு இருந்தது, சண்டை இருந்தது, சச்சர் வந்து கேள்வின்னு சொல்கிறாங்க, போகிறாங்க வராங்க, உங்க கூடலாம் வாழ வேண்டியிருக்குன்னு ஒரு அழுகை. ஆமாம், ஒரு அழுகை இருக்குது. திவ்யாவுக்கு இந்த மாதிரி வந்து அசிங்கசியமாலாம் திட்டி இப்படிலாம் நம்ம பேரை கெடுத்துருக்காங்களே அப்படின்னு ஒரு அழுகை இருக்குது. நம்ம இப்படி ஒரு நம்புறவங்களாம் இப்படி நம்மளுக்கு ஒரு துரோகம் பண்ணுறாங்கன்னு ஒரு அழுகை இருக்குது. சுபிக்ஷாவுக்கு ஒரு அழுகை இருக்குது. ஸ்கூபிடு சொல்லிட்டாங்கன்னு அழுகை இருக்குது. பிரவீனுக்கு வந்து என்னடா 31 நாளில் போய்ட்டு நம்ம ஃபோட்டோ எங்கேயுமே வரமாட்டேது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. இவர் வந்து நம்ம அமித் வந்து ஒரு கண்கலங்கினார்னா அவருக்கு ஒரு நியாயம் இருக்குது. நம்ம நம்பினவங்க வந்து ஏமனே அந்த ஆள் தான் வந்தான கோசம் நான் எங்கே அவனை கூட்ட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது. இந்த மாதிரி இந்த அழுகை அழுபவர்களுடைய எல்லார் கண்ணிற்கும் பின்னாடி ஒரு வலியும் வேதனையும் இருக்குது. கட்டம் போட்ட சட்டையை கதவு கிட்ட வச்சுக்கிட்டு மாற சாஞ்சி புருஷன் மாற சாஞ்சி அழுத என்ன அர்த்தம்னு எனக்கு கேட்குறேன். எதுக்கு அந்த அழுகுன்னு எனக்கு புரியல. எனக்கு ஆக்சுவலாக இவ்வளோ அழுதுருக்கேன், என்னோட வீடியோ மட்டும் கொஞ்சோண்டு வந்து அது அந்த அழுகை எதுக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. எல்லாரும் அழ வச்சுமே எனக்கு வந்து அந்த இதுவே கொடுக்கலன்ற அழுகியா. பாரு அழுதா கூட ஒரு நியாயம் இருக்குங்க. பாரு வந்து நிறைய எஃபர்ட் போட்டாங்க. அதாவது அதான் சொல்கிறேன், நேரடியாக பேசுறது வேற, மறைமுகமாக இவங்க பண்ணுறது வேற. பாரு இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது பாரு வந்து ஓகேன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. பாரு செஞ்ச தப்பு தான், கமருதீன் செஞ்ச தப்பு, அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து பிக் பாஸ் வந்து கமருதீன் பாரு பேரை சொல்லும்போது 2 பேரும் எழுதிக்க மாட்டாங்க. திவ்யாவும் அரோராவும் எழுதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ காயப்படுத்திருக்காங்க, எல்லாரையும் அசிங்கமாக பேசியிருக்காங்க 2 பேருமே. ரொம்ப ரொம்ப கேவலமாக வந்து ஆபாச குறியீடு லெவலுக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து காயப்படுத்தினாங்க. உனக்கு நான் என்ன துரோகம், ஒரு கேமுக்காக இவ்வளோ தரம் தாழ்ந்து போவீங்களான்றதான் அவங்களுடைய விஷயமே. ஓகேவா? ஸோ அப்படிலாம் வந்து இருந்தால் ஒரு நியாயம். இவங்க எதுக்கு அழுதாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இவங்க பயங்கரமாக அழுதாங்க. ஆக்சுவலாக இவங்க அழுதது ஒரு புறம் இருக்கும் பொழுது ஜாக்கி, இவரு வாட்டர்மெலன் அழுவாதீங்கப்பா, எல்லாம் சந்தோஷமா இருங்க. ஒரு வீடியோவே அழறதுக்கு தான் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. தேம்பி தேம்பி அழுவான். அதாவது மனசுல இருக்கறதெல்லாம் கொட்டி அழுதுன்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி பயங்கரமா அழுவாங்க அவங்க. ஒரு கட்டத்துக்கு மேலதான் கனி வந்து சொல்லுவாங்க, போதும் போதும் போதும். ஸோ அதான் இவர் வந்து ஏன் எல்லாம் அழுவுறீங்கன்னு கேட்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான வீடியோ அது. எல்லாருமே அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படி அவர் ஒரு விஷயம், அதான் நீங்க சொன்ன மாதிரி மனசு விட்டு அழுவாங்க. சபரி, பிரவீன்லாம் மனசு விட்டு அழற மாதிரியான ஒரு விஷயம். அது முடிஞ்ச உடனே இவர் வேற ஒரு வார்த்தை வேற சொல்வாரு, எல்லார் பேரையும் கூப்பிட்டு நான் கடைசியாக உச்சரிக்கும் டைம் இதுதான் உங்களோட பேர்கள்னு சொல்லும்போது இன்னுமே கெமிலாம் வந்து கதறி, பிக் பாஸ் எனக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லாம அமிச்சிங்க அப்படின்னு பொழுது கெமிக்கு சொன்னது ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துட்டீங்க, கொஞ்ச நாளைக்கு ரிசீவிங் எண்ட்ல இருந்து பாருங்க. இது அதே மாதிரி ரம்யாவுக்கு சொன்னது சூப்பரா இருக்கும். ஆடாத இனிமேல் கோயில் திருவிழா ஆடாத, நீ அடுத்த கட்டத்துக்கு போயிட்ட, அடுத்த விஷயங்களுக்கு போ. அத வந்து இன்டைரக்டா சொல்வாரு, போதும் ஆனது போதும் அப்படின்னு சொல்வாரு. இவருக்கும் அமித்துக்கு சொன்னது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அமித்துக்கு தான் வந்து சே நோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி எல்லாரும் நின்று ஒருத்தர், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பிபியில். மொத்த பிபிலலாம் கூட இப்படி கிடையாது. இந்த தடவை எல்லாருமே நின்று எனக்கு ஏதாவது சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்னு கேட்டு போவாங்க.
பிரவீன்லாம் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு டைட்டில் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், நான் என்னோட இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குன்ற அளவுக்கு நெகிழ்ச்சியாக கேட்டு எல்லாரும் முடிப்பாங்க. அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அந்த பாட்டு உல்லாலா பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடினது ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை சந்தோஷம் உனக்கு இத்தனை நாளே. அதே மாதிரி இவர் சொல்லும் பொழுதும் இன்னொரு ஒன்று நல்லா இருக்கு. நான் இந்த சீசனில் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அண்ட் ஹேட்டை வந்து இக்னோர் பண்ணுங்கன்னு சொன்ன விஷயங்களும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இவர் கனெக்ட் ஆனதுக்கு ஜாக்கி சொன்ன மாதிரி 2-3 பேர்கள் காரணமாக இருந்தாங்க இந்த இந்த இதில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவரே உள்ளே இறங்கி விளையாட வேண்டியதாக இருந்தது. ஆமாம், நான் பிக் பாஸாக இருந்தாலுமே கேட்டது அவர்லாம் அவர்கிட்ட ஃபோன் பேசும்போது கூட சொல்லிக்கலாம், நம்ம ஒன்றும் தப்பு இல்லை. சில எபிசோடுக்குலாம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டே வாங்கலாம். கூவி கூவி அவரும் பாவம் எவ்வளவுதான் பேசுவாரு, அவ்வளோ பேசுவாரு. இந்த எபிசோடுக்கே எக்ஸ்ட்ரா வாங்கினவர் ஆக்சுவலா. எல்லாரும் கிளம்புங்க கார்டன் ஏரியாக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா வந்து எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியாக போச்சு. அண்ட் ஏன் நான் இதை சொன்னேன்னா அவர் கனெக்ட் ஆகிட்டாருன்றதை நான் இந்த வாட்டி தான் ஜாக்கி கிட்ட நானுமே கேட்டேன், எப்படி இவர் வந்து அழாமல் பேசுறாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருந்தது அவர்கிட்ட. இப்போ யூ ஆர் மை கேர்ள் மைன் அப்படிலாம் சொல்லும்போது ஒரு கனெக்ட் இருக்கு தானே செய்தாங்க. ஆமாம், கனெக்ட் தான் செய்யும். அவங்களே தானே வந்து நம்ம வந்து எட்டிருந்து ஆடும்போது நம்ம வந்து அமைதியாக தானே இருக்கும். அச்சோ அப்படிலாம் போகிற போது அது கனெக்ட் ஆகும். எட்டிருந்தே பேசும்போது இப்போ தூரமாக இருக்கிறவங்க கூட டக்குன்னு கனெக்ட் ஆகிறாங்க. ஜீப் எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறாங்க, டிக்கெட்டுக்கு ஃபினாலேக்கு புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா ஜாக்கி? ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. எனக்கு பிடிச்ச பாட்டு வேணுன்ட்டு நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணின்னு இருப்பேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட் பிஹேவியர் சரி விடுங்க. ஸோ அதன் பிறகு தான் உள்ளால சாங் எஃப்ஜே சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எங்கள் எல்லா பேரையும் கடைசியாக கூப்பிட்றேன்னு சொல்கிறீங்க பிக் பாஸ், அப்படி இல்லாமல் நாங்கள் எங்களுக்குள்ளார ஒத்துமையாக இருந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு ஒரு வருஷமும் நாங்கள் வரோம் பாருங்க, நீங்கள் ஒரு வருஷமும் எங்கள் பேரை கூப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு போனதெல்லாம் வந்து ரொம்ப கியூட். ஆனால் இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது ஒரே ஆள் யாருன்னா கவின் மட்டும்தான். கரெக்டாக வந்து இந்த டைமுக்கு பூஜை போட்டு அழகாக வந்து பிக் பாஸ் சீசன் ஆகும்போது ஒரு பாட்டு இல்லை ட்ரெய்லரு இல்லை படம் ரிலீஸ் ப்ரொமோஷன் எல்லாத்துக்கும் உள்ளார வந்துடுறது ஆக்சுவலி. அதேதான். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 20 hours 4 hours வந்து லைவ் வந்து இதோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து 4 பேரையும் கூப்பிட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அந்த உள்ளாலா சாங்கோட தான். உள்ளாலா சாங்குக்குமே நல்லா இருக்கும். ஒருத்தரும் ஒரு ஸ்டெப் போட்டு வந்து நின்றுட்டு பேசினது போனது எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது. அதன் பிறகு வந்து 24/7 லைவ் வந்து இதோட ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கான்னும் பொழுது விக்ரம் வந்து என்ன வந்து எங்க அம்மாவே 24 மணி நேரம் பொறுத்துப்பாங்களான்னு தெரியாதுன்னு சொன்னதா இருக்கட்டும். சபரி வந்து 24 மணி நேரமும் எங்களை இந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களோட சொந்தக்காரவங்க மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கல்ல, டேக்கிங் கேர் ஆஃப் அஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னதா இருக்கட்டும். அண்ட் அரோராவும் அதே விஷயத்தையே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, எங்களை வந்து ரசிக்கிறது, பல்லு தேய்க்காம எழுந்திருக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து திவ்யாவும் அதை வந்து மென்ஷன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதோட வந்து இன்றைய எபிசோட் முடிந்தது. வேற ஏதாவது இருந்தால் நீங்க சொல்லலாம் ஜாக்கி. ஒரு சாங் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு சாங்கு, ஏன்னா அவங்க வந்து முடிச்சிட்டாங்க. ஐ மீன் லைவ் முடிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ நாம் வந்து இந்த சாங்கோட வந்து நிறுத்தணும். ஐ மீன் இந்த சாங்கோட இந்த எபிசோட வந்து முடிக்கலாம். அண்ட் அதுக்குள்ளார வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜாக்கி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இது வந்து 104வது நாள் 105வது எபிசோட். நிறைய பேசியிருக்கோம், நிறைய பழகிருக்கோம். முக்கியமாக இந்த ஸ்காட்லாந்து ட்ராவலில் கூட வந்து தொடர்ந்து வீடியோக்களை போட்டு மகிழ்த்தோம். அந்த இடங்கள்லாம் வந்து லண்டன், அதுக்கு முந்தின வருஷம் லண்டன் குளூரில் இருக்கும்போது கூட இந்த விஷயம் பண்ணும்போது சண்டை போட்டுவிட்டோம். ஏன்னா அப்போ எப்படி பண்ணணும்னு தெரியல. அது வந்து ஒரு மாதிரி இப்போ வந்து இந்த இடம் இப்படி போகலாம், ஏன்னா லண்டனுக்கே காரில் போயாச்சு. அப்போ வந்து வண்டி எடுத்து வச்சுட்டு நடந்து அது வந்து எரிச்சல். ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட ரொம்ப கோபமாக இருந்தது. இந்த வாட்டி வந்து கார் எடுத்துகிட்டு லண்டன் உள்ளாரே போகும்போது அது வந்து சில விஷயங்களை சரியாக பண்ணோம். நம்மளுக்கு கூட அமைந்த நண்பர்களும் ரொம்ப, ஏன்னா போன வாட்டி இதில் இருந்தோம் ஹோட்டல் ரூம், இந்த வாட்டி தம்பியோட டிபியோட வீட்டில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை செய்ய முடிஞ்சுது. ஒரு லைட் இல்லைனா கூட டக்குன்னு ஒரு டார்ச் லைட் உடனே வந்து ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கமெண்ட்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்வித்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த சாங் வந்து ஜாக்கி டிவி நேயர்களுக்காக இது வந்து நான் வந்து டெடிகேட் செய்கிறேன். நீ என்னை நீங்காதே, நீ என்னை நீங்காதே,
நீ என்னை நீங்காதே, நீ என்னை நீங்காதே, நீ என்னை நீங்காதே, நீ என்னை நீங்காதே, நீ என்னை நீங்காதே, நீ என்னை நீங்காதே, நீ என்னை நீங்காதே. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் உங்களுக்கான டெடிகேஷனாக இருக்கும். ஆனால் 3/4 மணி நேரம் பேசுனதில் வந்து தொண்டெல்லாம் அடிச்சிச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது எனக்கும். ஏன்னா டெய்லி வந்து ஒரு வித்தவுட் ஃபெயிலாக வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணிகிட்டே இருந்தோம். அதனால் எங்கேயும் போனாலும் அதான் நான் ஒரு தங்கின ஒரு இடத்துல உங்களுக்குலாம் அங்கெல்லாம் வந்து நெட்வொர்க்கே கிடையாது. ஆனால் அவன் வந்து அங்கே ஒரு வைஃபை வச்சுருந்தான். ஆனால் அது என்னென்னா ஒரு 5 MB வரா மாதிரி ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் அந்த இடத்துல ஒரு விஷயம் பேசி அதை அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பண்ணுறதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் இன் ஈஸி திங், ரைட்? ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். அதற்கான பலனாக தான் நீங்கள் இந்த கமெண்ட்லாம் போடும்போது வாழ்த்தும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாளைக்கு ஒரு நாள். ஸோ தொடர்ந்து நம்ம இயங்கிட்டே இருப்போம், வித்தவுட் ஃபெயில் பண்ணுவோம். நீங்கள் வந்து வர்றது மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கணும். டெய்லி உங்களை வந்து இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே காலையில் அது ஒரு வீடியோ வந்துடும். ஐ ப்ராமிஸ் யூ. வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப். நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சாங்லாம் கொடுத்தேன். தேங்க்யூ மேம்.